துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 4 பச்சை மிளகா, 3 தக்காளி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது குக்கர் மூடி நீங்கள் இப்போது எப்பவும் போல் பருப்பு கொடுற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு, அதை வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு புளி கரைச்சது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மசியல் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக மசிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அகைன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா பொருளாக வந்தவுடனே இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மசியல் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொதி வரணும். நல்லா கொதி வரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்த உடனே இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தழைகளை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நெய் வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் இதை ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஆந்திரா பப்பு.